அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு, அதிலும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த விஷயம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுங்க. அதே மாதிரி முக்கிய முடிவுகள்லையும் சரிங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள இல்லை துறை சார்ந்த வல்லுநர்கள் கூட நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவு ஏற்படதாங்க செய்யும், அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் கொஞ்சம் நீங்கள் வெட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, இல்லை அப்படின்னா பிரிவினைக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதே மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று குறைவு தான். ஆனால் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் இனிதே நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண தடை நீங்க பெறும், வீட்டில் சுப நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடைபெறும். இதன் காரணமாக சுபவிரய செலவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்க பெற்றாலும் ஒரு திருப்திகரமான வரவு இருக்குங்க. இருந்தாலும் வரவுக்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் வரிசை கட்டும். அப்படிங்கிறதுனால செலவினங்கள் விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கொஞ்சம் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்ததாக ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி பணியிட சூழலும் உங்களுக்கு அவ்வளவா சாதகமாக கிடையாது. சகப்பணியாளர்கள் பொறாமை கொண்டு ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை புரிவாங்க. உயரதிகாரிகள் தங்களை திட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. வேலை பளு அதிகரிக்கலாம், வேலை சார்ந்து நீங்கள் பயணங்களும் மேற்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணியிட அதிகவனத்தை செலுத்த பாருங்க. நீங்களே முன்னின்று உங்களுடைய பணிகளை செய்யறது நல்லது. யாரையும் நம்பியும் எந்த ஒரு பொறுப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் மந்தமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இது 7.5 சனி காலகட்டம். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலமும் அவ்வளவு சரியானதாகவும் சாதகமானதாகவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால உஷாராதாங்க நீங்கள் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எல்லாத்துலேயுமே நன்மை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்ப்புகள் பொய்யாகக்கூடிய பட்சத்தில் ஏமாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிர்பார்ப்பை வைத்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி செலவினங்கள் வரிசை கட்டும், ஆரோக்கிய ரீதியான செலவினங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக சில அனுகூலங்கள், சாதகமான நிலைகள், தங்களுக்கு தேவையான உதவிகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப காலமாக வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், செட்டில் ஆகணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கனவுகள் இந்த காலகட்டத்தில் சாத்தியமாக வாய்ப்புகள்
இருக்கிறதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாத்தியமாக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி கோயில் திருப்பணிகள் மூலமாக நற்பலன்கள் அடைவீங்க. கோவிலுக்கு சென்று நீங்கள் நிறைய விஷயங்களை மேற்கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் சற்று அதிகரிக்கவும் செய்யும். அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியான பல விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கலாம். அது சம்பந்தமாக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்க. சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு ஏற்ற சலுகைகளும் கிடைக்கிறதுனால உற்சாகமாகவே செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடைய மாற்றவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிடும். வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தற்போது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடன்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆனாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகலுங்க. வழக்குகள் சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும். கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அகல ஆரம்பிக்குங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு தற்போது நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தாயின் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் சேரலாம். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. பூமி பிரச்சனை அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும். கேட்ட நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப்பெறுவீங்க. கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். வசதி பெருகும். நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை
வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னெல்லாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்பெறுவீங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படலாம். அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம்.